Praise hallelujah. Praise hallelujah. Praise hallelujah. Hallelujah. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வெகு நாட்கள் பின்பாக உங்களை பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு நல்லவராக இருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் நல்லவர், அவருடைய பிள்ளைகள் நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்ல சத்தமா நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஒரு குறைவு ஆண்டவர் வைத்திருக்கிற மாட்டார். ஹல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின். எத்தனை சுவாசிக்கிறீங்க? எத்தனை சுவாசிக்கிறீங்க? கரையில்லாத வார்த்தை நம்மளை வாழ வைக்கும். மனசுடைய வார்த்தை நம்மளை கீழே விழ பண்ணும். கரையில்லாத வார்த்தை நம்மை வாழ வைக்கும். ஒரு விழுந்தாலும் எழுந்து நிமிர பண்ணுகிற தேவன் அவருடைய வார்த்தை நிறைவேற்றும். மனுஷுடைய வார்த்தை நிறைவேற்றாது, ஆனா இந்த வார்த்தை நம்மளை நிறைவேற்றும், நம்மளை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. கண்கள் மூடி கையை உயர்த்தி, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா. உண்மையா சொல்லுங்க, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாதே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, குறுகிட மாட்டீங்க, குன்றிட மாட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிறுத்தும். சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க சண்டையில வெளியில வச்சுக்கோங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டீங்க, குன்ற மாட்டீங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அது உங்களை வாழ வைக்கும், அது உங்களுக்கு சோறு போடும், அது உங்களை உயர்த்தும். எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அங்க உயர்த்துவார், ஒன்னு மேன்மையாக வைப்பார். பாடலாமா? இந்த கை தட்டி இந்த பாடலை பாடலாமா? நல்லா கை தட்டி விட்டாமா? கை கொண்டு பார்த்து நல்லா கையை தட்டி. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமணி பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்வோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, அவர் கட்டாயம் மகிமைப்படுத்துவார். பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவன். சொல்லுங்க, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவன். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாயவின் அவர் கனம் பெருகும், ஆண்டவர் வாக்குப்படி. ஆகாயவின் அவர் கனம் பெருகும், ஆண்டவர் வாக்குப்படி. யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோப்பின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். சொல்லுங்க, யாக்கோப்பு நடுங்கிடும், யாக்கோப்பின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள். பதறாத வாழ்வும் சிதறாத பரிசாக தேவன். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் கனம் பெருகும், வாக்குப்படி. ஆகாயவின் மீனாய் அவர்
ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை என்பது ஒரு பாடல். நம்ம பாடுறோம். ஆராதனை என்னென்ன இருக்கும் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. ஆராதனைன்னா என்ன? ஆராதனை என்பது என்ன? ஆராதனை என்ன நடக்கும்? பாட்டு பாடுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, துதிப்பாங்க, வேற என்ன செய்வாங்க? அதே ஆராதனை. அவர் மகிமைப்படுத்துறது. வேற நம்மை அவருக்கு தர்றதே அது ஆராதனை. அல்லேலூயா. பாடல் என்பது ஒரு பகுதி, மியூசிக் என்பது ஒரு பகுதி, கைத்தட்டி பாடுறது ஒரு பகுதி. ஆனா நம்மையே தேவனுக்கு சர்வங்க தகன பலியாய் கொடுக்கிறது தான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறத நம்ம எப்படி உணர்றோம்னா அவரை பாடுறது தான். அல்லேலூயா. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர்கள் அவரை என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அல்லேலூயா. நீங்க துதிக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க கூட இருக்காரு அர்த்தம். உங்க உள்ளத்துல கர்த்தர் இருக்கிறார் அர்த்தம். நீங்க துதிக்கல அப்படின்னா வேற சம்திங் இருக்கு அர்த்தம். சொல்ல விருப்பம் இல்லை. நீங்க துதிக்கிறீங்க பாடுறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பது அர்த்தம். அது அப்புறம் நம்ம துதிக்கிற நிமித்தம் அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வாசிங்க கீழே. அவர்கள் இதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை துதிக்கிறவர்கள் வாழ்வார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. அல்லேலூயா. சத்தமே காணாமே. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்கள் அவரை துதிப்பார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தரை தேடுறோமா? நம்ம அவர் கர்த்தரை தேடுறோம்னா நம்ம வாயில துதி வரணும். அவரை தேடுறோம்னா நம்ம அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை புகழணும், அவரை பாடணும், அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்புறம் உயர்த்தும் போதுதான் நம்ம வாழ்வடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆராதனை என்பது நம்மை நாமே தேவனுக்கு சர்வங்க தகனமாய் கொடுக்கிறது தான். அல்லேலூயா. நம்மை முற்றிலும் அர்ப்பணித்து எல்லாத்தையும் மறந்து, பிரச்சனையை மறந்து, குடும்பத்தை மறந்து, சகலத்தையும் மறந்து அப்பா உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். என்னை இன்னைக்கு முற்றிலுமா என்னை சர்வங்க தகன பலியா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, அக்கினியினால் என்னை பட்சித்து போடுங்க சொல்லி ஆண்டு சமத்தில் இருக்கும்போது கர்த்தர் நிரப்ப வல்லவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் இந்த பாடலை பாடி கொஞ்சம் தேவனை ஆராதிக்க போறோம். பாடலாமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும். அந்த பாடல் காலையிலிருந்து எனக்கு மனசுல ஓடிட்டே இருக்கு. காலையில பைக்ல போயிட்டு காலைல தேனியில கொஞ்சம் வேலை இருந்தது. 5 மணிக்கு எந்திரிச்சு வரும்போது காலைல வண்டி ஸ்டார்ட் பண்ணது இந்த பாட்டு தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. கரெக்டா பாப்பாவும் பாடினாங்க. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டை திரும்பி திரும்பி பாடுறோம் அப்படின்னா தேவ ஆவியானவர் ஏதோ உணர்த்து கொண்டு இருக்கிறார். அப்படிதானே? பாடுவோமா? கைதட்டி பாடி ஆண்டவன் நாமத்தை மேம்படுத்துவோம். யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோப்பின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மாதில் சுகிப்போம். சொல்லுங்க. யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோப்பின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள், சிதறாத மனம் பரிசாக தேவனருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொடிக்கும், ஆகாய விண்ணினா அவர் கனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் கனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை
சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் நின்று பார்ப்போமா? ஆக்கின என் தேவாதி தேவன் அவர். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெய நமக்களிப்பார். பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் தேடவும் ஒரு பலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர். உறங்குவதும் இல்லை. உண்டாக்கின தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடக்கும். சொல்லுங்க. என் மேல் அவர் கண்ணை வைத்து சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவ். நல்ல கண்கள் மூடி ஆவிலிருந்து தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லை, சொரூபம். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம். வாஞ்சியுள்ள ஆத்மா இதய தண்ணிலே, வாஞ்சியுள்ள ஆத்மா இதய தண்ணிலே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை, உண்டாக்கின என் தேவாதி தேவன். தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோமாம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா 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 அல்லேலூயா.
பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே, மன்னவன் பாதத்திலே, எது வந்த போதும் மாறாத ஒரு வாழ்வை தருகிறார். அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத ஒரு வாழ்வை தருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாட பாட விடுதலை உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். ஏதோ பாட்டு முடிஞ்சு நிப்பாட்டுறதல்ல, துதிங்க துதிங்க, அப்பாவை துதிங்க. இந்த காலையில துதிக்க வந்திருக்கிறோம், அவரை புகழ வந்திருக்கிறோம். எந்த மனுஷனை புகழ வல்ல, எந்த மனுஷனை உயர்த்த வல்ல. நான் பெரியவன் நீ பெரியவன் காட்டுறதுக்காக வரல, அவரை உயர்த்த வந்திருக்கிறோம், அப்பாவை உயர்த்த வந்திருக்கிறோம். கையை உயர்த்தி கையை உயர்த்தி, நல்லவரே உமக்கு நன்றி. எல்லா வாயை திறந்து, சின்ன பிள்ளை முதல் கொண்டு பெரியவர் வரை எல்லாரும் வாயை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. உங்க விடுதலை உண்டாகும், குடும்பத்துக்குள்ள விடுதலை உண்டாகும். துதிங்க, வாயை திறந்து துதிங்க. நல்லவர் ஆண்டவர், எங்களுக்கு நல்லவராக இருக்கிறதுக்காய் நீங்க நன்றி செலுத்துகிறோம் உமக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி 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 நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எல்லாரும் 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 வாயை திறந்து வாயை திறந்து அப்பாவை துதிப்போமா, அப்பாவை துதிப்போமா, அப்பாவை துதிப்போமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, செழிக்க பண்ணுகிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே. எல்லாரும் துதிங்க 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 துதிங்க. துதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும், துதிக்கிற இடத்துல பலவீனம் மாறும், துதிக்கிற இடத்துல வியாதி மாறும், துதிக்கிற இடத்துல புது பலன் கிடைக்கும். ஒரு வாய் சும்மா இருக்க கூடாது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபானா ரீபா ரீகானா ரீபா ரபா. உன்னை உயர்த்துவதே உன் துதிதான், உன் துதிதான். ரீதா ரபா லபா ரீதா ரபா அந்நிய பாஷையில அந்நிய பாஷை அனல் முட்டி எழுப்புங்க, அனல் முட்டி எழுப்புங்க. ஓ ஹல்லேலூயா. அவர் தகப்பன் வந்திருக்கிறார், அவர் தகப்பன் வந்திருக்கிறார். எதையாகிலும் எதையாகிலும் தேவ சமூகத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ரீபா ரபா ரதா ரீகதா ரபா லபா ரீதா நபா ரபா. எந்த மனுஷனை பார்ப்பதற்கு வல்ல ரீபா ரபா நீதரா நீதரா ரபா லபா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். கையை உயர்த்தி, இயலாமையில் நீர் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு
பெயர்ப்பீரென்றார். தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழுச் செய்கின்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வவியாபியே ஆராதிப்பேன். எல்லா சத்தத்தை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வவியாபியே ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வவியாபியே ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வவியாபியே, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர். நம்ம நினைவு வேற, நம்ம நினைவிற்கு மேலான காரியத்தை செய்கிறவர். இந்த காலையில் அவர் வந்திருக்கிறார். கிரகிக்க முடியாதது, மருத்துவர்களால் கிரகிக்க முடியாத காரியத்தை என் தகப்பன் செஞ்சிருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். கையை வைத்து, இரண்டு கையை உயர்த்தி வானத்தை நோக்கி பார்த்து, அண்ணாந்து பார்த்து, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வவியாபியே ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞான் உம்மை ஆராதிப்பே. பக்கத்தின் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வலப்பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்லுங்க, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வலப்பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாபரமே, அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாபரமே, அணுகாமல் காப்பவரே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே
புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. புகலிடமே உமக்கு ஆராதனை. கையெடுத்து கும்பிட்டு ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதரி ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கை மாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. சொல்லுங்க. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மை கை மாறா தீமை செய்வோர் மத்தியில் காப்பவரே. அல்லேலூயா. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெரியாமல் நேசிக்கும் என் நேசரே என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை. புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆதரிக்கும் இயேசுவே நம்மளை ஆதரிக்கிற ஒரே ஒரு தகப்பன் அவர் மாத்திரம்தான். கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தோம், நம்மளை ஒதுக்குனாலும் நம்மளை ஆதரிக்கிற ஒரே ஒரு தகப்பன் இந்த பூமியில, நம்மள ஒரே ஒரு தகப்பன் அவர் இயேசு மாத்திரமே. அவர் இயேசு மாத்திரமே. இயேசு மட்டுமே நம்மளை ஆதரிக்கிறார். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில் ஆவிலே என்று எங்களை ஆதரிக்கிறவரே. நல்ல கையை தட்டி ஆதரிக்கிறவருக்கு நல்ல கையத்தின் உற்சாகமாக கை வலிக்கிற வரைக்கும் அந்நிய பாஷையில ரீபாதா ரீதனரபா. நன்றி 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 நன்றி. இதுவரை எங்களை ஆதரித்தீங்களே, இனி எங்களை ஆதரிக்க வல்லவர். நல்ல 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 அபிஷேகத்துல நல்ல அனல் மூட்டி நல்ல வல்லமையோடு ரீபாடா சீதரபா ரீகதரபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பிரசனத்துக்காக நன்றி, தயவுக்காய் நன்றி அப்பா. இதுவரை நடத்தினீங்க, இனி எங்களை நடத்த வல்லவர் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆதரித்தீங்க, இனி எங்களை ஆதரிக்க போறதுக்காக ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரையும் தேவனுடைய அபிஷேகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீங்க நடத்துங்க. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்துங்க.
வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. எல்லாரும் கையில தலையின் மேல கையை வச்சு, நான் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. நல்ல தலைமையில உங்க தலைமையில கையை வச்சு, நான் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. சொல்லுங்க, என்னை வெறுமையாய் அனுப்பாதீங்க, என்னை வெறுமையாய் அனுப்பாதீங்க. ஆசீர்வாதத்தின சகல ஆசீர்வாதத்தினாலும் சம்பூரணத்தினாலும் என்னை ஆஸ்வதித்து அனுப்புங்க. யாக்கோப்பு சொன்னது போல, என்னை ஆஸ்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்களை ஆஸ்வதித்து எங்களை சம்பூரணத்தால் நிரப்பி அனுப்புங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆஸ்வதிங்க. மீதமுள்ள ஒவ்வொரு பதிவுடைய கரங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.